ரயில்வேலேருந்து வந்திருக்க அஃபிஷியல் ஜாப் ரெக்யர்மெண்ட் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரயில்வேயில் 32,438 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. பணி விவரங்களை பொறுத்த வரைக்கும் மொத்த காலி பணியிடங்கள் 32,438. அவற்றில் அசிஸ்டன்ட் SNT, அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப், அசிஸ்டன்ட் பிரிட்ஜ், அசிஸ்டன்ட் கேரேஜ் அண்ட் வேகன், அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் டீசல், அசிஸ்டன்ட் லோகோ ஷெட், அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன், அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் PA, அசிஸ்டன்ட் TL அண்ட் AC ஒர்க் ஷாப், அசிஸ்டன்ட் TL அண்ட் AC, அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷின், அசிஸ்டன்ட் TRD, பாயிண்ட் மேன் B, ட்ராக் மெயின்டெனர் ஆகிய பணிகளுக்கு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கு. மண்டல வாரியாக காலி பணியிடங்கள் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. வயதை பொறுத்த வரைக்கும் 1/1/2025 தேதியின்படி 18 முதல் 36 வயதுக்குள் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு அதிகபட்ச வயது வரம்பில் தளர்வு அளிக்கப்படும். சம்பளம் 18,000. தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது ITI படித்திருக்க வேண்டும் அல்லது காலி இடங்கள் ஏற்பட்டுள்ள ட்ரேடில் அப்ரண்டிஸ் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். கட்டணம் பொது பிரிவினர் OBC பொருளாதார பிற்படுத்தப்பட்டோர் ரூபாய் 500, SC ST பெண்கள் சிறுபான்மையினருக்கு 250. இதை ஆன்லைனில் செலுத்த வேண்டும். ஆன்லைன் வழி எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு, உடற்தகுதி திறன் தேர்வு அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். எழுத்து தேர்வில் பொது அறிவியல், கணிதம், ரீசைனிங், நடப்பு நிகழ்ச்சிகள் ஆகியவை தொடர்பான கேள்விகள் கேட்கப்படும். உட்திறன் தகுதி தேர்வின் போது ஆண்கள் 35 கிலோ எடையை தூக்கி கொண்டு 2 நிமிடங்கள் 100 மீட்டர் தூரத்தை ஓடி கடக்க வேண்டும். மேலும் 4 நிமிடங்கள் 15 வினாடிகளில் 1000 மீட்டர் தூரத்தை ஓடி முடிக்க வேண்டும். பெண்கள் 20 கிலோ எடையை தூக்கி கொண்டு 2 நிமிடங்களில் 100 மீட்டர் தூரத்தை ஓடி கடக்க வேண்டும். 1000 மீட்டர் தூரத்தை 5 நிமிடங்கள் 40 வினாடிகளில் ஓடி முடிக்க வேண்டும். இந்த பணிக்கு விண்ணப்பிக்க அபிஷியல் வெப்சைட்டான www.rrbcchennai.gov.in என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு www.indianrailways.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 22/2/2025. இந்த பணிக்கான அபிஷியல் நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்கை தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கோம்.